Meenakshi Academy of Higher Education and Research. Admission open. Apply online. நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் ஜேஇ கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. சென்னையில் இரவிலும் விட்டு விட்டு பெய்த மழை, கோடை மழையால் தணிந்த வெப்பம். தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் பெய்த கனமழையால் மக்கள் மகிழ்ச்சி. கிருஷ்ணகிரி, திண்டுக்கல் மாவட்டங்களில் கனமழையால் சாலைகளில் பெருக்கெடுத்து ஓடிய மழைநீர். மதுரை, தேனி, திண்டுக்கல் உள்ளிட்ட 12 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. சென்னையில் மாலை அல்லது இரவு நேரங்களில் மழை பெய்யக்கூடும் என தகவல். மத்திய கிழக்கு அரபிக்கடலில் நாளை மறுநாள் உருவாகிறது காற்றழுத்த தாழ்வு பகுதி. சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. தஞ்சை, விழுப்புரம் உட்பட பல்வேறு மாவட்டங்களில் கொட்டி தீர்த்த கனமழை. மழையில் நனைந்து நெற்பயிர்கள் சேதமானதால் விவசாயிகள் வேதனை. கிருஷ்ணகிரி கேஆர்பி அணை கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல ஆட்சியர் அறிவுறுத்தல். வக்ஃப் திருத்த சட்டத்திற்கு எதிரான வழக்கு உச்சநீதிமன்றத்தில் இன்று மீண்டும் விசாரணை. வக்ஃப் திருத்த சட்டத்தில் நடவடிக்கை எடுக்க தடை தொடரும் நிலையில் விசாரணை. அரசு கலை அறிவியல் கல்லூரிகளில் சேர 1.61 லட்சம் மாணவர்கள் விண்ணப்பம். தமிழக உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் தகவல். அரக்கோணம் பாலியல் புகாரில் திமுக நிர்வாகி மீது அரசு இதுவரை நடவடிக்கை எடுக்காதது ஏன்? காவல்துறையை கண்டித்து வருகிற 21ஆம் தேதி அரக்கோணத்தில் அதிமுக சார்பில் போராட்டம் நடைபெறும் என இபிஎஸ் அறிவிப்பு. மின்கட்டண உயர்வு அமலுக்கு வந்தால் மிகப்பெரிய போராட்டங்களை அரசு சந்திக்க நேரிடும். மின்கட்டணம் உயர்த்தும் முடிவை அரசு கைவிட வேண்டும் எனவும் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தல். மாஞ்சோலை தொழிலாளர்களுக்காக தமிழக அரசு எடுத்த நடவடிக்கைகள் குறித்து விளக்கமளிக்க வேண்டும். தமிழக தலைமைச் செயலாளருக்கு தேசிய மனித உரிமைகள் ஆணையம் மீண்டும் உத்தரவு. சிகிச்சைக்கு வந்த நோயாளியை தனியார் மருத்துவமனைக்கு மாற்றி பணம் பெற்று வழக்கு. அரசு மருத்துவருக்கு 40 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்தது மாநில மனித உரிமை ஆணையம். சென்னை அடையாறில் மழைநீர் வடிகால் பணியின் போது தடுப்புச் சுவர் சரிந்து விழுந்து விபத்து. இடிபாடுகளில் சிக்கி வடமாநில தொழிலாளி சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழப்பு. கோவையில் மாதவிடாய் காரணமாக வகுப்பறைக்கு வெளியே மாணவியை அமர வைத்து தேர்வு எழுத வைத்த விவகாரம். பள்ளி முதல்வர் தாளாளர் உதவியாளருக்கு ஜாமீன். வாணியம்பாடியில் 20 சவரன் நகைகள் மற்றும் 14,000 ரூபாய் ரொக்கம் கொள்ளை. பக்கத்து வீட்டின் சுவர் மீது ஏறி குதித்து கொள்ளையடித்த மூதாட்டி கைது. தூத்துக்குடி மாவட்டம் வல்லநாடு அருகே காருக்குள் கருகிய நிலையில் சடலம் மீட்பு. தடவியல் நிபுணர்கள் மற்றும் மோப்பநாய் வரவழைக்கப்பட்டு போலீசார் விசாரணை. காவல்துறையினரின் மீது நம்பிக்கை இழந்துவிட்டேன். துணிச்சலுடன் வெளியே வந்த என்னை கோழையாக்கிவிட்டார்கள். அரக்கோணத்தில் திமுக நிர்வாகியால் ஏமாற்றப்பட்டதாக கூறப்பட்ட மாணவி உருக்கமான வீடியோ வெளியீடு. வத்தலக்குண்டு மலர் சந்தையில் பூக்களின் விலை கடும் சரிவு.
சம்மங்கி மலர் கிலோவிற்கு 10 ரூபாய் மட்டுமே விற்பனையானதால் விவசாயிகள் வேதனை. நடிகர் விஷாலுக்கும் நடிகை சாய் தன்ஷிகாவுக்கும் ஆகஸ்ட் 29ஆம் தேதி திருமணம். சென்னையில் நடைபெற்ற ஆடியோ வெளியீட்டு விழாவில் நடிகை சாய் தன்ஷிகா அறிவிப்பு. உலகம் முழுவதிலும் இருந்து வரும் அகதிகளை மகிழ்விக்கக்கூடிய தர்மசாலை இல்லை இந்தியா. இலங்கை தமிழர் அடைக்கலம் கோரிய வழக்கில் உச்சநீதிமன்றம் கருத்து. இலங்கை தமிழர் வழக்கில் உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ள கருத்து அதிர்ச்சி அளிக்கிறது. அகதிகள் குறித்த உச்சநீதிமன்ற கருத்து மனிதாபிமானத்திற்கு எதிரானது என திருமாவளவன் அதிருப்தி. உயர்நீதிமன்ற நீதிபதி வீட்டில் கட்டுக்கட்டாக பணம் சிக்கியது தொடர்பாக இதுவரை வழக்கு பதிவு செய்யாதது ஏன்? உச்சநீதிமன்ற செயல்பாடு குறித்து குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தங்கர் மீண்டும் அதிருப்தி. ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை பற்றி முன்கூட்டியே பாகிஸ்தானுக்கு தெரிவித்தது குற்றம். இந்தியா எத்தனை போர் விமானங்களை இழந்தது என்று மத்திய அமைச்சர் ஜெய்சங்கருக்கு ராகுல் காந்தி மீண்டும் கேள்வி. காஷ்மீரில் முக்கிய கட்டமைப்புகளை பாதுகாக்க 4000 முன்னாள் ராணுவ வீரர்களை பணியமர்த்த அரசு முடிவு. முன்னாள் ராணுவ வீரர்களுக்கு பதிலாக இளைஞர்களுக்கு வாய்ப்பளிக்க மெஹபூபா முஃப்தி வலியுறுத்தல். பாதுகாப்பு அனுமதி ரத்து செய்ததை எதிர்த்து துருக்கி நிறுவனம் தொடர்ந்த வழக்கிற்கு மத்திய அரசு ஆட்சேபனை. தேசிய பாதுகாப்பு நலனுக்காக எடுக்கப்பட்ட முடிவு என டெல்லி உயர்நீதிமன்றத்தில் அரசு விளக்கம். சைபர் குற்றவாளிகளை விரைவாக பிடிக்க E0 FIR நடைமுறை அறிமுகம். எந்த இடத்திலிருந்தும் புகார் அளிக்கும் வகையில் உள்துறை அமைச்சகம் நடவடிக்கை. வெளிநாடு வாழ் இந்தியர்களுக்கான புதிய இணையதளம் மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா தொடங்கி வைத்தார். இந்தியாவில் நேற்றைய நிலவரப்படி நாடு முழுவதும் 257 பேருக்கு கொரோனா பாதிப்பு. கொரோனா பரவல் குறித்து மக்கள் அச்சப்பட வேண்டாம் என மத்திய அரசு அறிவுறுத்தல். உத்தரப்பிரதேச மாநிலம் மொராதாபாத்தில் ஜவுளி கிடங்குகளில் பயங்கர தீ விபத்து. பெங்களூருவில் கொட்டி தீர்த்த கனமழையால் நகரின் பல பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு. வெள்ளத்தில் சிக்கிய மக்களை மீட்கும் பணிகள் தீவிரம். பெங்களூரு வெள்ள பாதிப்பு குறித்து அதிகாரிகளுடன் கர்நாடக முதலமைச்சர் ஆலோசனை. எதிர்பார்த்ததை விட அதிக மழைப்பொழிவே வெள்ளத்திற்கு காரணம் என சித்தராமையா விளக்கம். இந்தியா மாலத்தீவு இடையே 55 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை மேற்கொள்வதற்கான ஒப்பந்தம் கையெழுத்து. படகு சேவை, போக்குவரத்து, வர்த்தகம் உட்பட பல்வேறு துறைகளை மேம்படுத்த இந்தியா 13 திட்டங்களை மேற்கொள்ள புரிந்துணர்வு ஒப்பந்தம். ரஷ்ய அதிபர் புட்டினுடன் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் 2 மணி நேரம் பேச்சுவார்த்தை. உக்ரைன் ரஷ்யா போர் நிறுத்த பேச்சுவார்த்தைக்கு விரைவில் தொடங்கும் என டிரம்ப் அறிவிப்பு. உக்ரைனுடனான போரை முடிவுக்கு கொண்டுவர ரஷ்யா தயார். டிரம்புடனான பேச்சுவார்த்தைக்கு பிறகு ரஷ்ய அதிபர் புட்டின் அறிவிப்பு.
காசாவை தங்கள் கட்டுப்பாட்டில் கொண்டு வருவோம் என இஸ்ரேல் பிரதமர் அறிவிப்பு. மனிதாபிமான அடிப்படையில் காசாவுக்குள் உணவுகள் அனுமதிக்கப்படும் என தகவல். நிதி பற்றாக்குறையால் 70 நாடுகளில் மருத்துவ சேவைகள் பாதிக்கப்படும் அபாயம். கோடிக்கணக்கான மக்கள் ஆபத்தில் உள்ளதாக உலக சுகாதார நிறுவனம் எச்சரிக்கை. இங்கிலாந்து ஐரோப்பிய யூனியன் இடையே முக்கிய ஒப்பந்தம் கையெழுத்து. ராணுவ ஒத்துழைப்பு, வர்த்தக உறவை விரிவுபடுத்துவது தொடர்பாக ஒப்பந்தம். பாகிஸ்தானில் ரயில் கடத்தலில் பணைய கைதிகளாக பிடித்த 214 ராணுவ வீரர்களும் கொலை செய்துவிட்டோம். வீடியோ வெளியிட்டு பலூச் விடுதலை படை தகவல். பாகிஸ்தானின் பலூச்சிஸ்தானில் ஜஃபார் சந்தி அருகே நிகழ்ந்த குண்டு வெடிப்பில் 4 பேர் உயிரிழப்பு, 20க்கும் மேற்பட்டோர் படுகாயம். மேற்கு ஆப்பிரிக்க நாடான நைஜீரியாவில் பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலில் 57 பேர் பலி. பிணை கைதிகளை மீட்க ராணுவம் தீவிர நடவடிக்கை. லக்னோ அணிக்கு எதிரான IPL போட்டியில் ஹைதராபாத் அணி வெற்றி. அபிஷேக் சர்மாவின் அதிரடியால் லக்னோவை எளிதாக வீழ்த்தி அசத்தல். ஹைதராபாத் அணியிடம் தோற்றதால் பிளே ஆஃப் வாய்ப்பு இழந்து லக்னோ 5வது அணியாக IPL தொடரிலிருந்து வெளியேறிய லக்னோ சூப்பர் ஜெயின்ட்ஸ். IPL தொடரின் இன்றைய போட்டியில் சென்னை, ராஜஸ்தான் அணிகள் மோதல். பிளே ஆஃப் வாய்ப்பு இழந்த இரு அணிகளும் ஆறுதல் வெற்றி பெற ஆர்வம். IPL பிளே ஆஃப் சுற்றுக்கு தகுதி பெற மும்பை, டெல்லி அணிகள் கடும் போட்டி. எஞ்சிய ஒரு இடத்தை பிடிக்கப் போவது யார் என மிகுந்த எதிர்பார்ப்பு. மணிரத்னம் இயக்கத்தில் தக் லைஃப் படத்தின் 2வது பாடல் வருகிற 21ஆம் தேதி சுகர் பேபி பாடல் வெளியாகும் என படக்குழு அறிவிப்பு. சூர்யா 46 படத்தின் பணிகள் பூஜையுடன் தொடங்கியது. படப்பிடிப்பை அடுத்த மாதம் தொடங்க படக்குழு திட்டம். காளி வெங்கட், சத்யராஜ் நடிக்கும் மெட்ராஸ் மேட்னி திரைப்படம். படத்தில் வடிவேலு பாடியுள்ள என்னடா குழப்பு இது பாடல் வெளியானது. Meenakshi Academy of Higher Education and Research. Admission open. Apply online. நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் JEE கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க.